Taste the Daily. கோயம்பேடு பிரதான சாலை, அதாவது சிவன் கோயில் அருகே மாநகராட்சியினுடைய ஓட்டத் தெரியாத ஒப்பந்த ஊழியரை வைத்து ரோட் ரோலரை இயக்கியதால் அப்பாவியாக கோயிலுக்கு மனைவியோடு வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் அந்த ரோட் ரோலருடைய சக்கரத்திலேயே நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக அந்த தார் ரோட்ல அந்த தார் சாலை பேட்ச் போடுவதற்காக மாநகராட்சி அவசர கதியில் இந்த மாலை 5 மணிக்கு இந்த பணிகள் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை வடபழனி சிவன் கோயில் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி நெடுஞ்சாலை பணி துவங்கப்பட்டு தனியார் ஒப்பந்ததாரர் மூலமாக புதிய நெடுஞ்சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியிலே மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர் தனது மனைவியோடு, அதாவது கோவிலுக்கு வந்திருக்கிறார். சிவன் கோவிலுக்கு வருகிற பொழுது இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்தி இருக்கிறார். இருசக்கர வாகனத்தை கோயிலுக்கு சென்றுவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுப்பதற்காக பாஸ்கர் வயது 54 என்பவர் வந்திருக்கிறார். வந்தபோது இருசக்கர வாகனத்தை எடுப்பதற்கு முன்பாகவே அந்த மாற்றுத்திறனாளி மீது ரோட் ரோலர் மோதி இருக்கிறது. கீழே நிலை விழுந்தவர் மீது அந்த சக்கரம் ஏறி இருக்கிறது. சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் வழிபாடு செய்ய சென்ற ஒரு நபருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய தோல்வி காரணமாக ஒப்பந்த ஊழியர் அந்த வாகனத்தை இயக்க தெரியாது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த உயிர் பறிபோகி இருக்கிறது. இன்னும் எத்தனை உயிர்கள் இது போன்று பறிபோகுமோ? மாநகராட்சியினுடைய ஒப்பந்த ஊழியராக இருப்பவர் எதற்காக இது போன்று வண்டி வாகனத்தை ஓட்ட தெரியாதவரை ஒரு ரோட் கனரக வாகனத்தை இயக்கினார்கள் என்று வேதனையை அவருடைய மனைவி வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த சம்பவத்தை பார்த்து தனது கணவன் இறந்ததை பார்த்து துடிதுடித்து போன அவர் அந்த சம்பவ இடத்திலே நிலைகுலைந்து கணவனுடைய உடலை கட்டி பிடித்து அழக்கூடிய அந்த காட்சி கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியினுடைய தோல்வி காரணமாகவும் ஸ்டாலினுடைய ஃபெயிலியர் மாடல் ஆட்சியிலே இது போன்ற அவலங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம்தான் சென்னை சூளைமேட்டிலே நடந்து சென்ற பெண் ஒருவர் மழைநீருக்காக தோண்டப்பட்ட அந்த பள்ளத்திலே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது மேலும் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்தளவிற்கு சாலைகள் முழுமையாக துண்டாடப்பட்டிருக்கிறது, பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதே தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக மழைக்காலங்கள் என்றால் எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது, எந்த இடத்தில் பாதாள சாக்கடை தோண்டப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் மின்சாரத்திற்காக தோண்டப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் மழைநீருக்காக தோண்டப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் குழிகள் மரண குழிகளாக பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் தங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய, தங்களுடைய இன்னுயிரை துறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்னை மாநகரம் தற்போது வேதனையுடைய உச்சத்திற்கு சென்றிருக்கிறது. பாதுகாப்பற்ற சாலைகளாக 52 மாத கால ஆட்சி செய்துவிட்ட திமுக அரசு இன்னும் கூட சாலைகளை தெரியாமல் தங்களுடைய பரிவாரங்கள், குறிப்பாக திமுகவை சேர்ந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அல்லது அவருடைய அமைச்சர் பட்டாளங்களோ வருகிற போது மட்டும் பேட்ச் ஒர்க் நடப்பதாக மக்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். கோயிலுக்கு வழிபாடு செய்து வந்த கணவனை தனது கண்முன்னே வழிபாடு முடித்துவிட்டு வெளியே வந்து சடலமாக பார்க்கிற அந்த பெண்ணினுடைய வேதனை குரலுக்கு திமுக அரசும் சென்னை மாநகராட்சியும் என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். ஓரமாக தான் சார் நின்று அந்த கோவில் வாசலில் அந்த ரோலர் வண்டி வந்து அவன் புது ஆள் ஏறி உட்கார்ந்தா. அதில் அவனுக்கு ஓட்ட தெரியாமல் அப்படியே ஓட்டிக்கினே வந்தான் பாருங்க. நிறுத்துறான்னு முன்னாடி தான் பார்த்துன்னு தான் ஓட்டின்னு வரான். இவர் நிறுத்துறான்றாங்க. அவன் நிறுத்தத்துக்கு போடுறான் நிறுத்தவே முடியல வண்டி. அப்படியே அந்த டூ வீலரையும் அவரையும் அப்படி தள்ளி சாச்சிருச்சு. முன்னாடி வந்து ஒரு வண்டி அப்படியே ஏறி நின்று உடனே எடுக்கவும் முடியல.
வண்டி எடுக்க முடியல, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு 20 நிமிஷமா அந்த வண்டி அவர் மேலேயே நின்றுச்சு. அப்படியே மூக்கில் வாயில ரத்தம் வந்து அப்படியே அதுலேயே இறந்துட்டார் அப்படியே அவர்.